குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. 17. ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி அன்னை கூறியதை தெரிந்து கொள்ளுதல். அன்னை பற்றிய முக்கிய விஷயங்கள் பல. அவையெல்லாம் பப்ளிக் சீக்ரெட், எல்லோருக்கும் தெரிந்த ரகசியங்கள் எனலாம். உதாரணமாக, பொய் சொல்லக்கூடாது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததே. ஆனால் வேறொரு வகையாக பார்த்தால் அதுவே பெரிய யோக ரகசியமாகும். அதனால் சாதிக்க முடியாத யோக சக்திகள் கிடையாது. அழைப்பு, சமர்ப்பணம் என்பவை அதேபோல் அன்னைக்கு முக்கியமானவை. இதை தெரியாதவர்கள் இல்லை, எவரும் பின்பற்றுவதில்லை. அன்னை கூறியதை தெரிந்து கொள்ளுதல் எனும்போது அன்னை எழுதியவற்றை படிப்பது என புரிந்து கொண்டால் விஷயம் தடமாறி போகும். எதிர்பாராத பலன் இருக்காது. சாதாரணமாக ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வதற்கும், டு நோ இட் அஸ் இன்ஃபர்மேஷன், அதன் உட்கருத்தை உணர்ந்து புரிந்து கொள்வதற்கும், டு ரிசீவ் இட் அஸ் நாலேஜ் உள்ள வித்தியாசத்தை ஒரு உதாரணத்தின் மூலம் கூறுகிறேன். அன்னை தம் சாதகர்கள் மௌனமாயிருப்பதை விரும்பவில்லை. அதிகமாக பேசுவது தவறு என்கிறார். நம் மரபுக்கு மாறாக பேச்சை அவசியமான அளவுக்கு பேச வேண்டும், கண்ட்ரோல்டு ஸ்பீச் என்று சொல்கிறார்கள். இதன் உட்கருத்து விளங்காவிட்டாலும் இதன் முறையை கையாள்பவர்களுக்கு அது பலன் தரும். இங்கு நாம் கருதுவது என்னவென்றால், முறையை கையாளாமல் அம்முறையின் சூட்சும கருத்தை புரிந்து கொள்வதால் அம்முறையை கையாண்ட பலன் எப்படி கிடைக்கும் என்பதே. இந்த தலைப்பு அதற்காக ஏற்பட்டதே. ஒரு முறையை கையாண்டால் அதற்கு பலன் உண்டு. எல்லா கருத்துகளின் சூட்சுமத்தை உணர்ந்தால் ஒரு முறையை கையாளும் பலன் உண்டு. அளவோடு பேச வேண்டும் என்பதை எவரும் எளிமையில் புரிந்து கொள்ளலாம். மௌனம் தேவையில்லை. அதிகமாக பேசக்கூடாது. தேவையான அளவுக்கு பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில் சிரமமில்லை. அப்படி புரிந்து கொண்டால் அதன் உட்கருத்து புரியாது, சூட்சுமம் புரியாது. இதன் உட்கருத்து ஒரு யோக பயிற்சி. பேசுவது இயல்பு, அதை கேட்டுப்படுத்துவது கடினம். அதை விலக்கி 10-20 ஆண்டுகள் ஒருவர் பேசாமல் இருப்பது சிறப்பு. அவரை மௌனி, சாது என்கிறோம். இவர் வாயால் பேசுவதில்லை, மனதில் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கும். மனதிலும் மௌனம் நிலைத்தால் இவர் முனிவராகிறார். அது பெரிய நிலை. மௌனம் என நாம் சாமியார்களிடையே அறிந்தது வாயால் பேசுவதில்லை என்பதே. அதுவும் மிக கடினம். அன்னை மனதில் உள்ள மௌனம் நிலைத்த பிறகும் வாயால் பேசாமல் இருப்பது அவசியமில்லை என்கிறார். கரு உள்ள இடம் இதுதான். இதன் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம்.